அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை வாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலே 4வது ரவுண்டு 4th ரவுண்டு ரிசல்ட்டு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் மொத்தம் பிஎஃப்எஸ்சி, பிடெக்கு, பிபிஏ அண்ட் பிஇ வொகேஷனல் கோர்சஸ் இருக்குது. அதுக்கான கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும். அதாவது இன் பர்சன் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான இன் பர்சன் கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. எப்போ? 15 செப்டம்பர் 15. டிஎன்ஜி எங்கே போகணும்? டிஎன்ஜேபி வெட்டாரிவர் மெயின் கேம்பஸுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் அலர்ட் ஆகிருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில் வந்திருக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனு. அதோடு நீங்கள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுலேயும் பார்த்துக்கலாம். சரி, எப்படி அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுன்னு இது தாங்க. என்டர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். லாஸ்ட்டு டேட்டு டவுன்லோடு இன் பர்சன் கவுன்சிலிங் சொல்லியிருக்கிறது 14 நீங்கள் 14 நைட்டு 8 மணி வரைக்கும் தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும். அப்புறம் 15 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரிப்போர்ட்னா அங்கே போகணும். சரி, 4th ரவுண்ட் ஆஃப் இன் பர்சன் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கட் ஆஃப் எது வரைக்கும் உங்களுக்கு அலாட் ஆகி கிடச்சிருக்கு, என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இதில் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருக்கணுங்க. அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸ்பெஷல் கேட்டகரியில் டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 7.5% என்ன டைம் போகணும், 15 காலையில் 8 மணி, என்ன மார்க்குன்னெலாம் சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கோர்ஸ் வைஸு அண்டு காலேஜ் வைஸு அதுவும் கொடுத்துருக்கு. அப்புறம் அகாடமிக் ஜெனரலுக்கு அதே 15 தான் 191 சொல்லியிருக்காங்க டாக்டர் எம்ஜிஆர் காலேஜில். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு பி ஃபில்டு ஒரே ஒரு சீட் தான் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி சீட் என்ன, வேக்கன்சி, இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் இந்த இன்ஃபர்மேஷனில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு டிஎன்ஜிஎஃபி இந்த கவுன்சிலிங் முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்து காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் அஃபீஷியல் நியூஸ் வந்த பிறகு நம்ம பேசுவோம். நம்ம சேனலில் அது வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இவ்வளோ பேருங்க. ஆனால் சீட்டு பார்த்தோம்னா எல்லாம் ஒவ்வொரு சீட்டு தான் இருக்குது. கூப்பிட்ருக்கிறத பார்த்தோம்னா 20 பேர் 21 பேர்லாம் கூப்பிட்ருக்காங்க. சரி, எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சீட்டுக்கு மார்க் பேசிஸு அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் படி தான் கொடுப்பாங்க. அதனால் கூப்பிட்ருக்கங்கிறதுக்காக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பிவிடாதீங்க. தேங்க்யூ.